நாம் இன்னைக்கு பண்ண போகிற டேஸ்டியான சாஃப்ரான் சேமியா கேசரிக்கு இன்னைக்கு 3 ஸ்பூன்ஸ் கீ எடுத்துட்டு அதில் அந்த 1 டம்ளர் சேமியாவை ரெட்டிஷாக நல்லா ஃப்ரை பண்ணிக்கிறோம். அதை அப்படியே ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு அதே பேனில் 1 டம்ளர் சேமியாவுக்கு 2 டம்ளர் வாட்டர் ஆட் பண்ணிக்கிறோம். நம்ம வாட்டர் நல்லா பாயில் ஆகிக்கட்டும். வாட்டர் பாயில் ஆனோன்னா அந்த வறுத்துன்ற சேமியாவையும் சாஃப்ரான் 20 ஸ்ட்ரிங் சாஃப்ரானையும் அதில் ஆட் பண்ணிடலாம். அது இந்த அளவுக்கு நல்லா வேகணும். சேமியா நல்லா குக் ஆன அப்புறமா அதில் 1 டம்ளர் நம்ம 1 டம்ளர் சேமியாவுக்கு 1 டம்ளர் ப்ரௌன் சுகர் எடுத்துட்டு இருக்கேன். அதை அப்படியே இதில் ஆட் பண்ணிடலாம். யூஸ்வலி நம்ம ப்ரௌன் சுகர் ஆட் பண்ணோம்னா அது கொஞ்சம் லிக்விட் ஆகும். அதை இந்த மாதிரி கெட்டி ஆற வரைக்கும் கிண்டிடலாம். இப்போ சேமியா கேசரி ரெடி பண்ணிட்டோம். நெக்ஸ்ட்டு கார்னிஷ் பண்ணுறதுக்கு 3 ஸ்பூன்ஸ் கீயை விட்டுண்டு அதில் பாதாம் காஜு ரெண்டையும் நல்லா ரெட்டிஷாக ஃப்ரை பண்ணி அதை அப்படியே அந்த கேசரியில் நம்ம ஆட் பண்ணிடலாம். இப்போ சூப்பர் டேஸ்டியான சாஃப்ரான் சேமியா கேசரி ரெடி.